Assalamu alaikum all. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோ. அதாவது அரேபியன் டெசர்ட் குனாஃபா ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Full cheesy, yummy. அரேபியன் டெசர்ட்க்கு என்னெல்லாம் இன்கிரீடியன்ட்ஸ் வேணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேமியா. இது வந்து நீங்கள் என்ன சேமியாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் பர்பஸ். தென் மில்க் 250 ml ஆஃப் மில்க் எடுத்துருக்கேன். தென் பட்டர், salted or unsalted whatever, and also on the cheese, processed cheese, 1 cup of sugar, then vanilla essence, corn flour, then food color. Okay, food color வந்து ஆப்ஷனல். நம்ம வந்து கலருக்காக வந்து பட்டர் கூட சேர்த்து இதில் ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் வேணும். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை. ஆன் பண்ணுறதுக்கு பிஃபோர் வந்து 250 ml ஆஃப் மில்க் போட்டாச்சு. இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் இதில் வந்து 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து இன்னும் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணலை. ஓகே, ஆன் பண்ணாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு மில்க் வந்து கார்ன்ஃப்ளவர் போடுறதால ஸ்டவ் ஆன் பண்ணதும் டக்குன்னு வந்து கட்டி ஆகிடும். ஸோ தட் வந்து ஸ்டவ் ஆஃப்லேயே நான் பண்ணிக்கிறேன். தென் இதில் வந்து நான் கார்ன்ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணியாச்சு. ஒரு 2 to 3 minutes இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் நம்ம ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்மளுக்கு அந்த க்ரீமி ஸ்ட்ரக்சர் கிடைக்கிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இப்போ இதில் வந்து நான் 1 ஸ்பூன்ஸ் ஆஃப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வெனிலா எசன்ஸும் நல்லா ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ க்ரீம் ஆகிடுச்சு, தெரியுதா? பாருங்க, இட் சீம்ஸ் டூ க்ரீமி. ஸோ இப்போ வந்து நான் சீஸ் ஹாஃப் பிரேக் பண்ணி போட்டுக்கிறேன். ஓகே, இதுதான் நம்மளுடைய இம்பார்ட்டண்ட் திங் ஆஃப் தி குனாஃபா. ஏன்னா இதுதான் வந்து நம்ம க்ரீமி டெக்ஸ்டர், சீஸி எல்லாமே தரும். ஸோ தட் இப்போ இது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கலாம். மிக்ஸ் இட் வெல். பாருங்க, ஃபைனலி நம்மளுடைய குனாஃபாவோடைய க்ரீம் இம்பார்ட்டன்ட் லேயர் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ க்ரீமியாக திக்காக இருக்குது பாருங்கள். ஸோ தென் இதை வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். க்ரீம் இஸ் ரெடி, டன். இப்போ வாங்க நம்ம சுகர் சிரப் பண்ணலாம். சுகர் சிரப்புக்காக நான் ஃபர்ஸ்ட் 1 large cup ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பாயில் ஆகிடுச்சு. இப்போ நான் 1 cup ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். தென் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சுகர் வந்து திக்காக ஆனதும் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய சுகர் சிரப் ரெடி. ஸோ வந்து இப்போ நம்ம சேமியா எடுத்தாச்சு. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா உடைச்சிக்கோங்க. ஓகே, அதுக்கு மண்ணு மாதிரி எடுக்கிறது, கொஞ்சம் உடைச்சிக்கலாம். ஸோ தென் நான் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். இந்த பட்டரில் வந்து கலருக்காக ஓகே ஃபுட் கலர் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெட் பட்டர், தென் நான் இந்த பட்டர் ஃபுல்லாக இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம சேமியாவில். ஸோ இந்த பட்டர் ப்ளஸ் இது நம்ம சேமியாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கையால். ஸோ
பாருங்கள் சூப்பராக நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லா இடத்துலையும் நல்லா பட்டர் அப்ளை ஆகிட்டு சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க நம்ம இதை வந்து ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ தென் ஒரு கடையை நான் எடுத்துக்கிட்டேன். அதில் ஃபுல்லாக பட்டரை க்ரீஸ் பண்ண முடியும். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ க்ரீஸ் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து இது வந்து ரொம்ப 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 ஒரு தின் லேயர். ஸோ வந்து சீக்கிரம் வந்து நம்மளுக்கு பிளாக் ஆகிடும், அடி பிடிச்சிக்கும். அதனால நிறைய பட்டர் நீங்கள் க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த பட்டரில் தான் அது குக்கே ஆக போகுது. ஸோ நீங்கள் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க பட்டர். ஸோ தென் பாருங்கள், நம்மளுடைய இந்த சேமியாவை நான் அப்படியே போடுறேன் ஒரு திக் லேயராக. தென் வந்து இதை நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் ஏதாவது ஒரு பவுலோ இல்லை கிளாஸோ ஏதாவது நம்மளுக்கு வேணும். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸ்டிஃப்னஸ்க்காக. தென் இது மேலே நம்மளுடைய க்ரீமு, சீஸ் இதை அப்படியே நான் அப்ளை பண்ணிடுறேன். சீஸ் லேயர் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. தென் இதுக்கு மேலே அகைன் ஃபுல் சேமியா வச்சு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட போகிறோம். நம்ம அரேபியன் கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் போனாலே வந்து நம்மளுக்கு இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் எப்படி அது மாதிரி தான் வந்து அவங்களுடைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ். இதெல்லாம் ரொம்ப எம்மியாக டேஸ்டியாக ஸ்வீட் பீஸா ஆக்சுவலி இது. ஓகே பாருங்கள், இது அகெயின் நல்லா கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக. பிகாஸ் இதில் சீஸ் இருக்கிறதால கொஞ்சம் லைட்டாக பண்ணிக்கலாம். தென் பாருங்கள், சைட் கார்னர்ஸ்லாம் வந்து இதை மாதிரி நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஈஸியாக குக் ஆகும். அதே மாதிரி டர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஜஸ்ட் லைக் அ கேக். பாருங்கள், கேக் மாதிரி எல்லா சைட்ஸும் சேம் ஈக்குவலாக பண்ணியாச்சு. ஸோ தென் பாருங்கள், லோ ஃப்ளேம்லேயே நான் வச்சுருக்கேன். 1 மினிட் கிட்ட நல்லா குக் ஆகட்டும் இதே மாதிரி. தென் அகெயின் வந்து நம்ம வந்து வெசல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். பிகாஸ் கீழே வந்து அடி பிடிச்சிக்கும். அதனால் இப்போ 1 மினிட் நல்லா குக் ஆகட்டும், 1 to 2 மினிட்ஸ். அந்த கேப்பில் வந்து நம்மளுக்கு இன்னொரு பேனும் தேவைப்படும் சொன்னால. ஸோ அதையும் வந்து நல்லா ஃபுல் பட்டரால் நான் க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஃபுல் எவ்வளோ பட்டர் முடியுதோ அவ்வளோ பட்டரால் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம ஒன் சைடில் வச்சு 2 to 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து கீழே ஒரு தவா வச்சுட்டு தென் நம்ம மேலே வந்து இதை வைக்கலாம். பாருங்கள், ஒரு கடாய் ஒரு தவா வச்சு அது மேலே நம்ம குனாஃபா வச்சுருக்கேன். ஸோ தட் இப்போ பிளாக் ஆகவும் சான்ஸ் இல்லை. அதே மாதிரி அடி பிடிச்சி நம்ம கலரும் சேஞ்ச் ஆகாது, எரிஞ்சோ போகாது. ஓகே, இதை மாதிரி வந்து ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட குக் ஆகட்டும். வந்து நல்லா 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போவே நம்மளுக்கு அந்த ஒரு அப்படியே அரபிக் ரெஸ்டாரண்ட் ஃபீல் வருது. இப்போ நம்ம வந்து இதை டர்ன் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஸ்டெப். இதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டா போதும். பாருங்கள், ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பேன். ஸோ திருப்பியாச்சு. எனக்கே பயமாக இருக்குது. ஓகே ஃபைன், சூப்பர் வந்திருக்கு. காம்ப்ளிகேட்டட் ஸ்டெப் நம்ம ஈஸியாக முடிச்சிட்டோம். இப்போது இப்படி ஒரு 10 மினிட்ஸ் வந்து அது நல்லா குக் ஆகட்டும். நான் ரொம்ப பயந்துட்டு இருந்த ஸ்டெப் இதுதான். அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக டர்ன் வரதும் சூப்பராக பாருங்கள். கலர் நல்லா ப்ரௌனிஷாக வந்திருக்கு. எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரை இது எனக்கு. நீங்கள் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. 10 மினிட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக். இப்போது இதை ஒரு சூப்பரான ஒரு ரவுண்ட் ஷேப் இதில் பண்ணிவிட்டு நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய குனாஃபா எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது. அது கலரிங்லேருந்து கொஞ்சம் கூட எரியாமல். ஆல்சோ இது வந்து ஒரு அரேபியன் டெசர்ட். நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இவ்வளோ நல்லா வரும்னு நான் உண்மையாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பண்ணி வச்சுருக்கேன் ஷீரா. நான் ரொம்ப ஸ்லோவாக போடுறேன். ஓகே, ஃபுல்லாக மேலே. இதுதான் நமக்கு குனாஃபாவுக்கு ஸ்வீட்னஸ் தரும். ஓகே, எக்ஸ்ட்ரா ஷீரா வந்து நான் அப்படியே வச்சுருக்கேன். பிகாஸ் வந்து சர்வ் பண்ணும்போது அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதான். பாருங்கள், நம்மளுடைய குனாஃபா அப்படியே லைட்டாக கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிவிட்டு அரேபியன் டெசர்ட்
சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆல்சோ இப்போ ரம்ஜான் வேறு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆல்சோ இதை வந்து நம்ம ரம்ஜான் ஸ்பெஷல் ரெசிபின்னு சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய் பாய், see you in the next video.